காரணமாக இருக்குன்னா பிடிஓ, அந்த பஞ்சாயத்து கிளர்க்கு வீடு கட்டுறேன்னு சொல்லி வந்து தகராறு பண்ணுறான் பாருங்க தம்பிங்க, அவள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்டிஓ கிட்ட மனு கொடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு. நீலவானத்து நிலவன், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில அரசியல் குழு செயலாளர், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அரசு ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினர் நல உறுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பேட்டுவாக்கம் பஞ்சாயத்தை சேர்ந்த வடதில்லை என்ற பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பழங்குடி மக்கள் வசித்து வருகிறார்கள். அந்த பழங்குடி மக்களுக்கு வீட்டு மணியே இல்லாமல் அவர்கள் ஏரி கரை ஓரத்தில் வாழ்ந்து வந்தார்கள். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்களுக்கு வீட்டு மனை கிட்டத்தட்ட ஒரு 20 நபர்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அந்த 20 நபர்களுக்கும் தற்போது வீடுகள் அந்தந்த வருடத்தில் வழங்கி வருகிறார்கள். இந்த வருடம் ஒரு 5 பேருக்கு 5,07,000 அந்த திட்டத்தின் கீழ் வீடு வழங்கியிருப்பதாக சொன்னார்கள் அவர்கள். ஆனால் இதுவரைக்கும் அதற்கான அந்த ஒர்க் ஆர்டர், அந்த பணி ஆணையை பூண்டி வட்டார டெவலப்மெண்ட் அதிகாரியாக இருக்கிறவர் இதுவரைக்குமே அந்த பயனாளிகளுக்கு அந்த ஒர்க் ஆர்டரை வழங்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஒர்க் ஆர்டர் வழங்காத சூழ்நிலையில் ஒரு தம்பி இந்த வடதில்லைக்கு பக்கத்தில் இருக்கின்ற அனந்தேரி என்ற கிராமத்தில் வசிக்கின்ற ஒரு தம்பி விக்கி என்று சொல்கிறார்கள் அவர் பேர். அவரோடு சேர்ந்த ஒரு தம்பி ராஜேஷ் என்ற தம்பியும் இணைந்து வந்து அந்த பயனாளிகளை கன்சல்ட் செய்யாமல் அவர்களே வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் அந்த பயனாளிகள் கேட்குறாங்க, அவர் பழங்குடி மக்கள், அவர்கள் பேசுறது அவர் பேச பயப்படுவாங்க. அந்த மக்கள் அவர்களை கன்சல்ட் பண்ணாமே இவர்கள் வீடு ஆரம்பிக்கிறார்கள். அவர் கேட்குறாங்க, ஏங்க வீடு கட்டுறீங்க? இல்லை, நான் உங்களுக்குலாம் நீ வீடுலாம் கட்ட மாட்டீங்க, உங்களுக்கு வசதி கிடையாது, அதான் நான் உங்களுக்கு கட்டித்தரேன்டாரு. இல்லைங்க, நீங்கள் கட்ட வேணாங்க என்று சொன்னால் கேட்காம அவர்கள் வேலையை ஆரம்பிக்கிறார்கள். வேலையை ஆரம்பித்த வேலையை கூட பார்த்திங்கன்னா வந்து அந்த கீழே போடுற அந்த கடைக்கு அடிக்கல், அந்த பேஸ்மெண்ட் கூட சரி கிடையாதுங்க. எல்லா கம்பிகளும் வெளியே தருது, அதுவும் சரியான பலன் எடுக்காமல் போடுறது. அதே பில்லர் கட்டுறாங்க, அந்த பில்லர் அந்த கம்பிகள் முழுக்கவே வெளியே தருது. இதை வந்து அந்த தம்பி முருகன் கேட்குறான், அந்த பயனாளி ஏங்க இதெல்லாம் இருந்து எப்படிங்க இப்படிலாம் கட்டுறீங்க, அதை நிற்குமாங்க வீடு, அதை கட்டாதீங்கன்னு சொல்லும்போது, டேய் உனக்கு என்ன ஒரு திமிராடா, உனக்கு 10 பைசா கிடையாது, உனக்கு இந்த வீடே அதிகம், அதில் வர இந்த வீடு இப்படின்னு குறை சொல்லுவியா நீ, உன்னை தொலைச்சிடும், உன்னை சாவடிச்சுன்னு சொல்லி மிரட்டானுங்க. இந்த தம்பி பேசும்போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு தம்பி நாகராஜன் தம்பி ஏங்க அவன் என்னங்க கேட்டான், நீங்கள் அவர் முறைக்கிறீங்க, நீங்கள் கட்டுறீங்க, இந்த வீட்டை கொஞ்சம் சரியாக கட்டுன்னு தான் கேட்குறான். அப்படியே நீ யாரா கேட்குறதுக்கு, அது உன்னையும் உதவியை மேட்டுன்னு சொல்லி அந்த தம்பி ஒரு நான் தலித்தவர், அவர் முத்திரை சமுதாயம் சேர்ந்த ஒரு தம்பி, அவர் மேலே SCST ஆக்டில் பதிவு செய்யணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த தம்பி. ஆனால் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக இருக்குது யாருன்னு சொன்னால், அந்த ஊரில் இருந்த கிராம கிளர்க்கு, பஞ்சாயத்து கிளர்க்கு அந்த வேலையை சரிவர பார்க்கலை. 2வது, அந்த பயனாளிகளுக்கு இந்த ஒர்க் ஆர்டர் வழங்கப்பட்டதா வீடியோ பார்க்கல. வழங்கப்படாத ஒர்க் ஆர்டர் கொடுத்த வீட்டுக்கு வீடு கட்டுறது வந்தால் அவனை அலோவ் பண்ணுறது எவ்வளோ பேர் தப்புன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் இதெல்லாம் காரணமாக இருக்குன்னா பிடிஓ, அந்த பஞ்சாயத்து கிளர்க்கு வீடு கட்டுறேன்னு சொல்லி தகராறு பண்ணுறான் பாருங்க தம்பிங்க, அவள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்டிஓ கிட்ட மனு கொடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு. ஆர்டிஓ அவர்களும் அந்த மனுவை பெற்றுக்கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். நிச்சயமாக இதை போன்றவர்கள் சாதாரண மக்களை ஏமாற்றுகின்ற அந்த முயற்சியில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு அதிகாரிகள் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மெத்தனமாக அதிகாரிகள் இருப்பது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. எனவே குறிப்பாக பூண்டி வட்டார அலுவலராக இருக்கிற அந்த பிடிஓ அவர்கள் ரொம்ப மெத்தனமாக இருக்கிறார். கேள்விக்கு பதில் 3 பேசுகிறாரு. அதே எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. அவர்கள் மீது எல்லாரும் மீது நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த வீடு காமி ஏன் கலர் போட்டல் அப்படி தான் வருதா? சரியாக போடல சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டு கை மாற்றியா கை సార్ కొంచెం ఓకే ఓకే థ్యాంక్ యూ